புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே மூவா முகுந்தற்கு இளையவளே. கோட் அபிராமி பட்டர் இல்லையா? கணக்கு போட்டு பாருங்கள், கணக்கு போட்டு பாருங்களேன். மூவா முகுந்தற்கு இளையவள், எவ்வளவு விஷமம் பாருங்கள் அந்த வரியில, எவ்வளவு குறும்புத்தனமா பாடியிருக்கார். முகுந்தற்கு இளையவளேன்னா அர்த்தம் வேற. முகுந்தற்கு இளையவளேன்னா முகுந்தனுக்கு வயசாயிடுதுன்னு வச்சுக்கலாம். மூவா முகுந்தற்கு இளையவளே, அப்போ முகுந்தனுக்கு வயசே ஆகல, அந்த முகுந்தனை விட இவ சின்னவ. ஆனா இவ யாருன்னா கரைக்கண்டனுக்கு மூத்தவளே. இப்ப அவரை கொண்டு போய் எங்க நிறுத்துறது? மூவா முகுந்தனை நீங்க 20ன்னே வச்சுப்போம். அந்த 20க்கு தங்க இளையவள், அவ யாருன்னு கேட்டா கரைக்கண்டனுக்கு மூத்தவள். அப்ப கரைக்கண்டனோட வயசு என்ன? இந்த கணக்கு போட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச 1 2 3 4ன்னு கணக்கு போட்டோம்னா சரியா வராது. அவர் சொன்னது ஆற்றல்ல, ஆற்றலில் கரைக்கண்டனுக்கு மூத்தவள், வயசுல இல்ல. அதனால தான் என்ன பண்ணார், when he wanted to mean the number of years as we think of it, move on ஒரு வார்த்தையை போட்டார். இந்த வயசு சொல்லும்போது நீங்க நம்பர் ஆஃப் இயர்ஸை வச்சு தான் கணக்கு பண்ணுவீர்கள்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த இடத்த கணக்கு பண்ணும்போது மூவான்னு ஒரு வார்த்தையை போட்டுவிட்டு முன்னால சொல்லும்போது கரைக்கண்டனுக்கு மூத்தவளேனா அந்த இடத்துல மூத்தவள்ங்கிறது இட் இண்டிகேட்ஸ் தி ஆற்றல், நாட் தி நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த நாட்டோட வழக்கம் அது. யாராவது ஆற்றலில் உயர்ந்தவர்கள்னா அவர்களை அக்கானும் அண்ணானும் கூப்பிடுறது இந்த நாட்டுடைய வழக்கம், இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம். அவன் தம்பி அங்கதன் இல்லையா?